இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.6 அதில் சம் கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். கன்சிஸ்டன்சி, ஒரு சிஸ்டத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்க ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதில் ரூசேஸ் கேபிலி தியரம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, a system of linear equations written in the matrix form as ax equal to b. ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வி ரைட். ஓகே, தட் இஸ் கன்சிஸ்டன்ட். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா if and only if the rank of the coefficients of matrix is equal to the augmented matrix a, b அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது அந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b ஆல்சோ கன்சிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு. அதாவது இங்கே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் a, bயும் ஈக்குவலாக இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் a, bயும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த ரூசே கேபிலி தியரம் தோட ரூல் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த ரூல் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ எல்லோரும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு டேபிளைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த டேபிள் இதுதான். பை ரூசே கேபிலி தியரம் வி ஹேவ் த ஃபாலோவிங் ரூல். ஸோ இந்த ரேங்க், system of equations, solutions, reduced form and arbitrary value. First, the rank of a, rank of a, b. The rank of a, rank of a, b, number of unknowns 3க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி 3 அன்னோன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த 3 அன்னோன்ஸில் எக்ஸ் வரலாம், ஒய் இருக்கலாம், ஜெட் இருக்கும். எக்ஸ் ஒய் ஜெட் 3 அன்னோன்ஸு. அதுவும் இந்த ரேங்க் ஏவோட ரேங்க்கும் a, bயோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட். அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே யூனிக் சொல்யூஷன் சொல்ல மாட்டோம். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் இந்த ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் a, bயும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செகண்டு கேஸ் 2. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a, b 2. ரேங்க் ஆஃப் ஏவும் 2ஆக இருக்குது, a, bயும் 2ஆக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட எப்படி இருக்குது? லெஸ்ஸாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படிங்கிறது 3யை விட இது லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது கன்சிஸ்டன்ட். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் என்ன இருக்கும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா நமக்கு 3 அன்னோன்ஸ் இருக்குது, 2 ரேங்க் தான் கிடைக்கிது. அப்போ தி ஈக்குவேஷன் ரிடியூஸ் ஃப்ரம் 3 to 1. 3 ஈக்குவேஷன்லேருந்து 2 ஈக்குவேஷனாக ரிடியூஸ் ஆகிரும். அப்போ அந்த ஒரு வேல்யூ, அதாவது ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஃபார் ஆல் ஜெட் ஈக்குவல் டு கே, தட் கே பிலாங்ஸ் டு இன் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் என்னது? த ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a, b தட் இஸ் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். அதுவும் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ். இங்கே 3 ஈக்குவேஷன்லேருந்து சிங்கிள் ஈக்குவேஷனாக ரிடியூஸ் ஆகும். ஏன் சிங்கிள் ஈக்குவேஷனாக ரிடியூஸ் ஆகுது? ஏன்னா நமக்கு கிடைச்சக்கூடிய ரேங்க்கு ஏவும் a, b எப்போ இருக்குது? 1ஆக தான் கிடைக்குது. அதனால் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் 3 ஈக்குவேஷன்லேருந்து சிங்கிள் ஈக்குவேஷனாக ரிடியூஸ் ஆகுது. நான் இந்த 2 ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரேங்க் 2 ரேங்க் இல்லாமல் போச்சுல, ஒரு ரேங்க் தான் கிடச்சதா? அப்போ அந்த 2 ரேங்கை பேலன்ஸ் பண்ண we introduce 2 arbitrary value, right?
y equal to s and z equal to t, where s and t are belongs to in r. அது ரியல் நம்பரில் உள்ளதாக இருக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கேஸ் இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா, ரேங்க் ஆஃப் ஏ 2 வந்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3 இருந்துன்னு வச்சுக்க, இன்கன்சிஸ்டன்ட். அதில் கன்சிஸ்டன்சி இருக்காது. கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா சொல்யூஷன் இருக்காது. ஸோ நோ சொல்யூஷன்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி, then the system of equations inconsistent, and the solution is no solution. Okay, next இது later problems நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் 1ல் கன்சிஸ்டன்ட் அண்ட் கேஸ் யூனிக் சொல்யூஷன் பேஸ்டு சம்ஸ். கன்சிஸ்டண்ட்டாகவும் யூனிக் சொல்யூஷனாக இருக்கிற மாதிரியான சம்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபஸ்ட் சப்டிவிஷனும் எக்ஸாம்பிள் 1.29ம் நமக்கு சேம், அதாவது யூனிக் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்துடலாம். டெஸ்ட் ஃபார் த கன்சிஸ்டன்சி அண்டு த ஃபாலோவிங் த பாசிபிள் சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன், x minus y plus 2z is equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. Here number of unknowns is 3. எப்படி சார் நம்பர் ஆஃப் அன்னோன் 3ன்னு சொன்னீங்க? இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ், ஒய் அண்டு ஜெட். இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது? 3. ரைட். ஃபஸ்ட் we write matrix equation form. இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸு, செகண்ட் காலமில் இருக்குது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு, தேர்டு காலமில் இருக்குது ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்துக்கிறேன். அது அந்த மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குல்ல, இந்த அன்னோன்ஸை கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் 2, செகண்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் 7, தேர்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் 4. அந்த 2, 7, 4 இருக்குல்ல, அதை ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். தட் இஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது தான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி எடுத்து எழுதணும் அப்படின்னா அதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி அப்படி சொல்லுவோம். ரைட்டா? இப்போது இதோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. அதுக்காக ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. இப்போது எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னாக்க செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2 இருக்குது. அப்போ 2ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 0 ஆகும்? ஏன்னா நமக்கு எக்லான் ஃபார்ம்ங்கிறது இங்கே என்ன வரணும்? இது எல்லாம் 0ன்னு வரணுமா? அப்போ 0 வரணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு என்ன ஆகணும்? 0 ஆகணும். அங்கே என்ன இருக்குது? 2ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ அந்த 2ங்கிற நம்பர் 0 ஆகும்னா 2ஓட எதை ஆட் பண்ணால் 0 ஆகும்? -2 ஆட் பண்ணால் 0 ஆகும். இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 இருக்குது. அந்த 1ஓட -2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 + 2 என்ன ஆகிரும்? 0 ஆயிருமா? அப்போது R1ல் எல்லாத்துலேயுமே -2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இதுக்காக ரிட்டன் R2 ரிட்டன் as R2 gives R2 - 2R1. R2வை சேஞ்ச் பண்ணுறதுக்காக R2வில் இருந்து R1ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம்.
அப்போ என்ன வருது 2 - 2 என்ன வருது 0. அப்போ இங்கே என்ன வரும் -2 -1 +2. ஃபஸ்ட் என்ன இருக்கும் -2 -2 -2 minus of minus +2 next -4 next -4 அப்படி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா -2 + 2 0 2 + 1 2 + 1 3 next 4 - 4 0 -4 + 7 3 அப்படி கிடைக்குது. ஸோ இதே மாதிரி R3 - 4R1 ஏன்னா இந்த 4ஓட -4 மல்டிபிள் பண்ணால் தான் என்ன ஆகும் -4 கிடைக்கும். இதை 1 × -4 -4 -4 + 4 என்ன ஆகும் 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0 3 0 3 -7 அண்டு 4 அப்படின்னு கிடைக்கும். இதில் 4ஆல் மல்டிபிள் பண்ணோம்னாக்கா -4 + 4 8 -8 -8. இதை பாருங்கள் 4 - 4 என்னது -4 + 4 0 +4 -1 3 அடுத்து -8 + 1 -7 -8 + 4 -4 அப்படி கிடைக்குது. ஓகே, இப்போது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு என்ட்ரியும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி என்ன ஆயிடுச்சு 0 பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தேர்ட் ரோவில் செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணணும் செகண்ட் எலமெண்ட்டை 0 பண்ணணும். ஓகே, செகண்ட் காலமில் அதாவது A 3 2 0 பண்ணணும். அங்கே என்ன இருக்குது 3 அப்படின்னு இருக்குது. இங்கே 0 பண்ண சொன்னேன், இங்கே 0 பண்ண சொன்னேன். அப்போ அது 0 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் ரோ அதாவது R2வில் வந்து நமக்கு 3 தான் இருக்குது. இங்கே R3லையும் 3 தான் இருக்குது. அப்போ 3 - 3 என்ன ஆயிரும் 0 ஆயிருமா. ஒன்று அப்படி பண்ணலாம். R3லையும் 3 தான் இருக்குது, R2லையும் 3 தான் இருக்குது. R2 - R3 பண்ணாலும் என்ன ஆகும் நமக்கு 0 ஆகும். இப்போ நாம் இங்கே எடுக்க போகிறது என்ன அப்படின்னாக்க R2 - R3 அப்படின்னு எடுக்க போகிறேன். R2 - R3 அப்போ 3 - 3 என்ன ஆகும் 0 ஆகும். -of ப்ளஸ்ஸு இங்கே என்ன ஆகும் -of ப்ளஸ் ஆயிரும். இப்போ இதை ஆட் பண்ண என்ன ஆகுது ஃபஸ்ட்டு 0 நெக்ஸ்ட்டு 3 - 3 0 0 -7 -of +7 3 -of +4 3 + 4 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கேயும் என்ன பண்ணியாச்சு 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவே எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை R2-வை 3ஆல் டிவைட் பண்ணணும். R2-வை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 3 இங்கேயும் 3 சேமாக இருக்கிறனால 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 0 இங்கே 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 0 இங்கே 1 எதால் டிவைட் பண்ணுறோம் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணுறோம் 1/3 × R2 1/3 × R2 இதனால் டிவைட் பண்ணுறோம். இப்போது R3-ஐயும் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். R3-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 0 0 1 7/7 1 7/7 1 அப்படின்னு. இட் இஸ் எக்கலான் ஃபார்ம். இது என்னது எக்கலான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. எதுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் and has unique solution. System is consistent and has unique solution. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருந்துச்சு. எதுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஏயோட ரேங்க்கும்
A, Bயோட ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு நம்பர் ஆஃப் அன்னோன்னா என்னது எக்ஸ் ஒய் ஜெட்டு அதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த எக்லான் ஃபார்ம்லேருந்து வி கெட் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எடுத்து எழுதணும். இது இந்த ப்ரீவியஸ் அப்போ பார்த்தோமா இல்லையா அந்த இதை. லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸில் இருந்து இப்போ எடுத்துக்கலாம். எனக்கு 1 -1 2 அடுத்து நெக்ஸ்ட்டு 0 1 இங்கே 0 வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து 0 வரும், இங்கே 1 அப்படி கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ 0 0 1 எக்ஸ் ஒய் ஜெட். இதில் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 2 1 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்குதா? ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்ம் இருக்குதா? இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி மறுபடியும் என்னது லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து இந்த ஃபஸ்ட் காலமை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1 × x என்னது எக்ஸ் மைனஸ் 1 × y மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 × z இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கான்ஸ்டன்ட் 2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 0 × x என்ன ஆயிரும்? 0 ப்ளஸ் 1 × y இஸ் ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அதனால் நமக்கு y ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. தேர்ட் ரோவில் 0 × x 0 0 × y 0 1 × z ஈக்குவல் டு என்னது? 1 z ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 1 தெரியும், ஜெட்டோட வேல்யூ 1 தெரியும். இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். பாருங்கள், y ஈக்குவல் டு 1 z ஈக்குவல் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 × 1 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 என்ன கேன்சல் ஆகுமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் என்ன சொல்லலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 ஜெட் ஈக்குவல் டு 1. த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 ஜெட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். இஸ் த ரெக்கார்டு சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுடலாம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஹோம்ஒர்க் போட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டைப்பு இப்போ பார்க்கலாம். டைப் 2 கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் பேஸ்டு சம்ஸ். அதில் கேஸ் 1 நமக்கு 3 கேசஸ் வந்து இருக்குது. அதில் கேஸ் 1 ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோனோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிஸ்டம் என்ன இருக்கும்? கன்சிஸ்டன்ட் அண்டு இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அதில் கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்டு சப்டிவிஷன் இதுவும் இந்த எக்ஸாம்பிள் 1.30வும் சேமாக நமக்கு இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x + y + z = 2. Next x minus 3y + 2z = 1 and 7x minus y + 4z = 5. இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது? 3. ஏன்னா எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஜெட் இருக்குது. ஸோ 3 அன்னோன்ஸ் நமக்கு இருக்குது. இதோட மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் AX = B அப்படின்னு. AX = என்னது? B.
இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது 3 1 7, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -3 1 அண்டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் அதாவது ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது அப்படின்னா 1 2 4, கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 1 5 2 1 5 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இதோட அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்ற என்ன சொல்லுவோம், ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கூடியதான் என்னது அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஏ அண்ட் பி இந்த சேர்த்து இருக்குமா, இதுதான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கம்மா பி. இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒன்றா இருந்தால் நமக்கு ஏ என்னது ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், R1 R2க்கும் R2வை R1க்கு என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவல்ஸ் மேட்ரிக்ஸ் 1 -3 2 1 அண்டு 3 1 1 2 நெக்ஸ்ட் 7 -1 4 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 3ங்கிற என்ன பண்ணணும், 0 பண்ணணும். 3ங்கிற 0 பண்ணாக்கா எதால் மல்டிப்ளை பண்ணோம், -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு R2லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 0 பண்ணிடலாம். அதே மாதிரி R2ல் ஃபஸ்ட்டு என்ட்ரி 7 இருக்குது. அப்போ அந்த 7 0 பண்ணணும் அப்படின்னாக்க R1ல் -7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R1ல் -7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 -7 என்ன வரும், 0 வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் -3 2 1 அப்படின்னு நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் R2 கியூஸ் R2 -3 R1 R3 ரிட்டர்னஸ் R3 -7 R1 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போது இதை பார்க்கும்போது நமக்கு பார்த்தாலே தெரியுது, R2வையும் R3யும் கம்பேர் பண்ணும்போது R3 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 இன் R2. R2வில் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் என்ன இருக்குது, R3ல் இருக்குது. அப்போது R2வில் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3யை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 0 ஆயிருமா. இப்போ பாருங்கள், இங்கே 20, இங்கே என்ன ஆகும், 20 ஆகுமா, சாரி 10 ஆகும். என்ன வரும், -10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் 20 -20 0, -10 + 10 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் எக்கலான் ஃபார்ம் இருந்துச்சா, பாருங்கள் 0 0 0 இந்த மாதிரி இருந்துச்சா. ஓகே, இப்போ அடுத்து இட் இஸ் என்னது எக்கலான் ஃபார்ம் வந்துச்சு, அது வந்து எக்கலான் ஃபார்ம் சொல்கிறோம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இதுதானே ரேங்க் ஏவோட மேட்ரிக்ஸு. அதோட ரேங்க்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ என்ன 1 2 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. அதனால் இதோட ரேங்க் என்ன சொல்லலாம், நம்ம 2 அப்படின்னு சொல்லலாம். அதே இது ஏ பி ஆல்சோ என்னது 2 தான். பி என்ன இருக்கும், 2ஆக தான் இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது 3 x y z அப்படின்னு சொல்லி 3 அன்னோன்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட இது எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட லெஸ்ஸாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் the system is consistent and has infinitely many solutions. From echelon form we get 1 into x minus 3 into y minus 3y plus 2 into z 2z is equal to constant 1 and 0x 0 10 into y 10y minus 5 into z minus 5z is equal to minus 1. Okay, இப்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து இல்லை, we have only 2 ஈக்குவேஷன், ரேங்க் 2, ஸோ ஈக்குவேஷன் இது 2. அப்போ நான் இன்ட்ரடியூஸ் another one ஈக்குவேஷன். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஆர்பிட்ரரி வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ரேங்க் 2ஆக தான் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 3 ஈக்குவேஷன் வந்து 2 ஈக்குவேஷனாக ரிடியூஸ் ஆகிடுச்சு.
அப்போ ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் இந்த மாதிரி உள்ள சிஸ்டம்க்கான ரூலில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான், அதை தான் திரும்பவும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இந்த ஈக்குவலன்ட் system has two non-trivial equations and 3 unknowns. இது 2 non-zero rows இருக்குது, ஆனால் என்னது 3 unknowns இருக்குது. ஸோ one of the unknown should be fixed at our choice in order to get 2 equations for the other 2 unknowns. We fix z arbitrary as a real number t. We say z equal to t, k, s, anyone. இங்கே நம்ம எடுத்துக்கிறது z equal to t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ 3 ஈக்குவேஷன் த்ரீ ஆர்பிட்ரரி 3 unknowns இருக்குது அப்படின்னாக்க நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து வேணும். ஆனால் நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஈக்குவேஷன் வேணும் அப்படின்றக்காக z equal to t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, z equal to t அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் 10y minus 5t 10y minus 5t equal to minus 1 அப்படின்னு. இப்போ 10y வச்சுட்டு minus 5t ரைஸ் பண்ணோம்னாக்கா plus 5t minus 1 அப்படின்னு வரும். இப்போது இந்த 10ஆல் டிவைட் பண்ணால் 5t minus 1 by இந்த 10 என்ன ஆயிரும், டினாமினேட்டுக்கு வந்துடும். அப்போ 5t minus 1 by 10 அப்படிங்கிறது. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு. z equal to tன்னு அசைன்மெண்ட் இருக்கும், இனி எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குல்ல, இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இது z அண்ட் tயோட வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ண போகிறப்ப சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்படி z equal to t அண்ட் y equal to 5t minus 1 by 10 in 1 எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ x minus 3 into ஒய்யோட வேல்யூ என்னது 5t minus 1 by 10 plus 2t equal to 1. ரைட், ஜஸ்ட் மல்டிப்ளை பை 10 ஆன் போத் சைட். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10x minus 3 5 are 15t minus 3 minus plus 3 plus 2 into 10 20t equal to 10. ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ 10ஆல் மல்டிப்ளை இங்கே 10xன்னு வரும், 10xன்னு வரும். மைனஸ் இந்த டினாமினேட்டர் 10 இந்த 10 என்ன வரும், கேன்சல் ஆகும். அது 2 into 10 20t அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 10xை மட்டும் வச்சுட்டு இந்த 15tயும் 20tயும் லெஸ் பண்ணால் ப்ளஸ் 5t, இந்த 3 ஆக்சுவலி சேம் அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 10x அப்படி இருக்குது. இந்த 5t ரைஸ் ஆகணுன்னாக்கா மைனஸ் 5t, இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 3. 10 minus 3 7, 7 minus 5t by 10. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும், ஜெட்டோட வேல்யூ தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். z equal to t அப்படின்னு சொல்லி. Therefore the solution x equal to 7 minus 5t by 10, y equal to 5t minus 1 by 10, z equal to t, where t is real. The above equation series one parameter family of solutions. Here the solution is consistent and has infinitely many solutions which form a one parameter family of solutions. இங்கே tங்கிறத parameter. Okay, for what value of t we get different solutions. The different value of t we get different solutions. இப்போ tக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க என்ன பண்ணால் நமக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் சொல்கிறோம். ஏன்னா t பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர் சிஸ்டமில் வந்து நிறையா வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ டிஓக்கு ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கும்போது XYZோட சொல்யூஷன் செட்டு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் வி சே இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தாங்க XYZ அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் வேல்யூ தான் நமக்கு கிடச்சிது. எக்ஸாக்டாக வந்து ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ எதுனால இங்கே இன்வால்வ் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் என்னது சிம்பிளாக என்னது நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். பட் இங்கே வந்து என்னது
டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா இதோட ரேங்க் வந்து என்னது நமக்கு 2ஆக இருந்ததுனால. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 1.30 வந்து ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதே மாடல் தான், சேம் மாடல் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு